இது என்ன பண்ணாங்கன்னா இந்த சதாப்தி ட்ரெயின் ஒன்று வருது. சதாப்தி ட்ரெயின் சென்னைக்கு தான் போகுது. கூடவே இவங்க என்ன பண்ணாங்கன்னா இவங்களுடைய அரசியல் நோக்கத்துக்கு அந்த வந்தே பாரத் ட்ரெயினையும் அதே நேரத்தில் விட ஆரம்பித்தாங்க. அந்த காரணம் சொல்லி என்ன பண்ணாங்க, ஒயிட்ஃபீல்ட்லேருந்து ஆரம்பிக்கணும், ட்ராக் ரெடி பண்ணுறோம், வந்தே பாரத்துக்கு. சாதாரண மக்களுக்கு தான் ரயில்வே துறை. அவன் ஏரோப்ளைனில் போகிறான், ஃப்ளைட்டில் போகிறான், கப்பல். நீங்கள் வந்து ஒழிக திக்காரா சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆகட்டும். சிஐடி தொழிற்சங்கம் என்னன்றோம், 8 மணி நேரம் வேலை, 8 மணி நேரம் உறக்கம், 8 மணி நேரம் ஓய்வு. இதுதான் தொழிலாளர்களுடைய போராட்டத்தினுடைய வெற்றி, மேதின வெற்றிடுவோம். ஆனால் இந்த தொழிலாளிங்க போய் அங்கே 8 மணி நேரம் வேலை செய்கிறாங்க, டிராவல் 6 மணி நேரம் வேலை செய்கிறாங்க. 14 மணி நேரம் வந்து டிராவல் வேலையில் போயிடுச்சுனாக்கா மீதி இருக்கக்கூடிய நேரத்தில் அவங்க என்ன பண்ணுவாங்க? ஆகவே வரக்கூடிய நாட்களில் வந்து இந்த ட்ரெயின் டைமை வந்து நாங்கள் பெங்களூர்லேருந்தே ஆரம்பிக்கிறோம்னு சொல்லிட்டு ஒன்று கேட்குறோம். அது உண்மை. இது என்ன பண்ணாங்கன்னா இந்த சதாப்தி ட்ரெயின் ஒன்று வருது. சதாப்தி ட்ரெயின் சென்னைக்கு தான் போகுது. கூடவே இவங்க என்ன பண்ணாங்கன்னா இவங்களுடைய அரசியல் நோக்கத்துக்கு அந்த வந்தே பாரத் ட்ரெயினையும் அதே நேரத்தில் விட ஆரம்பித்தாங்க. அந்த காரணம் சொல்லி என்ன பண்ணாங்க, ஒயிட்ஃபீல்ட்லேருந்து ஆரம்பிக்கணும், ட்ராக் ரெடி பண்ணுறோம், வந்தே பாரத்துக்கு வந்து ஆபத்துன்றது தான் அவங்களுக்கு. நமக்கு வந்து என்னன்றோம், கோடிக்கணக்கானவன் கோடீஸ்வரனுக்காக ரயில்வே துறை கிடையாது, சாதாரண மக்களுக்கு தான் ரயில்வே துறை. அவன் ஏரோப்ளைனில் போகிறான், ஃப்ளைட்டில் போகிறான், கப்பலில் போகிறான், காரை வச்சுன்னுக்கிறான். இன்னைக்கு கூட சொல்கிறாங்க, இன்னைக்கு தகவல் ஆகட்டும், பங்கார்பேட் ஆகட்டும், சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகட்டும், பெரிய பெரிய இளைஞர்கள் ஆகட்டும், இன்னைக்கு அவன் பெங்களூர்லேயே வாழக்கூடிய வசதி இருக்குது. நாம் அங்கே வாழ முடியுமா? கோலார் தங்கவேலேருந்து வாழறோம், அங்கே வந்து சம்பாதிக்கிறோம், உழைக்கிறோம், இங்கே வந்து வாழறோம். அந்த வந்தே பாரத்தை வந்து அந்த வந்தே பாரத் ட்ரெயினுக்காக வந்து இந்த நேரத்தை மாற்றிருக்கிறது எவ்வளோ பெரிய அநியாயம். நாம் 20 கோடி 10,000 தொழிலாளி போய் 20 கோடி லாபம் கொடுக்குறான் அந்த ரயில்வே துறையில். அவன் வந்து அவ்வளோ கொடுக்கறது கிடையாது. அவன் டிக்கெட் ஜாஸ்தி இருக்கலாம், ஆனால் வருமானம் குறைவு தான். 10 கோடி 20 கோடி தான். அந்த இடத்துல நம்ம 10,000 கோடி கொடுக்குறோம். அதுதான் உண்மையான நிலைமை. இன்னைக்கு ஒயிட்ஃபீல்டில் மாற்றிட்ட பிறகு என்ன பண்ணுறான்னா அவன் அங்கே வந்து லோக்கல் பைலட்டை வந்து ஒரு காக்க வைக்க முடியாது, அந்த ட்ரெயின் அங்கே நிற்க வச்சு நிற்க முடியாது. ஆகவே அதை வந்து முன்கூட்டியே அனுப்புகிறோம். நீ முன்கூட்டியே அனுப்புறியோ பின்கூட்டியே அனுப்புறியோ, இன்னைக்கு தொழிலாளிகள் இருக்கக்கூடிய பிரச்சனையை பற்றி நீ ஏன் கவலைப்பட மாட்டேன்ற? தொழிலாளிகளுக்காகத்தானே, சாதாரண மக்களுக்காகத்தானே ரயில்வே துறை. இன்னைக்கு இந்த ரயில்வே துறையினால எங்களுக்கும் லாபம் இருக்குது, எங்களுக்கும் வசதி இருக்குது. அதே நேரத்தில் சாதாரண மக்களுடைய உழைப்பு தான். அங்கே உழைச்சிட்டு வந்தால் தான் இந்த மார்க்கெட் வந்து வியாபாரம் ஆகுது. கேஜிஎஃப் மார்க்கெட் ஆகட்டும், பங்கார்பேட் மார்க்கெட் ஆகட்டும், அங்கே உழைச்சிட்டு வந்தால் தான் இங்கே வந்து விவசாயிகளுடைய பொருட்களை வந்து இந்த தொழிலாளி வாங்குறான், காய்கறியை வாங்குறான், பாலை வாங்குறான், கடைகளில் போய் சில்லறை வியாபாரம் பண்ணுறான். அதெல்லாம் தெரியறது கிடையாது. நாம என்ன நினைச்சுக்கணும், நம்மளுக்கு ஏதோ வசதி போச்சுன்னு சொல்லிட்டு. ஆனால் கோலார் தங்கவேல் தாலுக்கா முழுக்க வசதி போச்சு, கோலார் பங்கார்பேட் தாலுக்கா முழுக்க இதுக்குடைய பாதிப்பு இருக்குது. இதை நாங்கள் என்ன சொல்லியிருக்கிறோம்னாக்கா, நாங்கள் போய் மெமராண்டம் கொடுக்கும்போது கூட அதிகாரிங்க ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தாங்க, நீங்கள் வந்து ஒழிக திக்காரா சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அது ஏன் சொல்றாங்கன்னா, நாங்கள் ஏன் சொல்றோம், நீங்கள் சொல்ல வைக்கிறீங்க, எங்களுக்கு சொல்ல வேண்டியது என்னாகுது. ஆகவே இந்த போராட்டத்தில் நாங்கள் என்னன்றோம், வாழ்க ரயில்வே, வாழ்க ரயில்வே, வாழ்க ரயில்வே. எங்க வயிற்றுல அடிக்காதீங்க, எங்க வயிற்றுல அடிக்காதீங்க, எங்களை ஒழிக்காதீங்க, எங்களை வந்து நாசம் பண்ணாதீங்க. எங்க வயிற்று பொழுப்புக்காக டெய்லி டிராவல் பண்றோம். மக்களுடைய எங்களுடைய பிள்ளை குட்டிங்க இந்த பூமியில வாழணும், அவங்க நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு ராவும் பங்கலம் போய் உழைக்கிறோம். உங்களுக்கும் நிர்வாகம் இருக்குது, நீங்களும் வேலை செய்றீங்க. இதெல்லாம் ரயில்வே துறையில பயணம் செய்யக்கூடிய பயணிகள், கூட்ஸ் கேரேஜ், இது எல்லாத்துலையும் வரக்கூடிய லாபம் தானே. ஆகவே நீங்க வாழ்க ரயில்வே துறை, வாழ்க ரயில்வே துறை, வாழ்கன்னு சொல்லிக்கிட்டு இந்த ட்ரெயின் டைமை வந்து தயவு செய்து 3:55 ஒயிட்ஃபீல்ட்லேருந்து விடுங்க இப்போதைக்கு. ஒருவேளை உங்களால் உடனடியாக மாற்ற முடியலனா, ஆனால் கேஎஸ்ஆர் சிட்டி ஜங்ஷன்லேருந்து 3 மணிக்கு அதே ட்ரெயினை விடுங்க. நீங்கள் எப்படி அந்த ட்ரெயினை விட்டிங்கன்னாக்கா டேக்கல்லையோ மாலூர்லேயே நிற்க வச்சுட்டு பிருந்தாவனியோ வந்தே பாரத்தையும் முன்னால் விட போகிறீங்க. அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இது என்ன மாதிரியான யோசனையில் வந்து இந்த முடிவை எடுக்கிறாங்கன்றது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. ஒன்று கடைசியாக இறுதியாக சொல்கிறோம், ரயில்வே டிபார்ட்மெண்ட்டுக்கும் அதிகாரிகளுக்கும் நாங்கள் சொன்னது என்னன்னாக்கா, இந்த போராட்டம் இன்னைக்கு ரயில்வே கேட்டுக்கு வெளியே நடக்குது, ரயில்வே ஜங்ஷனுக்கு வெளியே நடக்குது. நாங்கள் பல பிஜேஎம்எல் போராட்டத்தில் 20 வருஷம் கேஸுக்கு போனோம், ரயில்வே கேஸ் தான். இந்த சொர்ணா ட்ரெயினை வந்து மாற்றிட்டு 20 கம்பார்ட்மெண்ட்டை 12 கம்பார்ட்மெண்ட்டை போனப்போ இன்னும் கூட கேஸுக்கு போயின்னுக்கிறார் தோழர். இன்னும் கூட அடி உத வாங்கிக்கின்னு லட்டி சார்ஜ் வாங்கிக்கின்னு அந்த தோழர்களுக்காக போராடி இன்னும் இருக்கிறோம். இன்னொரு கேஸு எங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது, இன்னொரு கேஸு எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. எம்எல்ஏவை கேட்குறோம், எம்பியை கேட்குறோம், அமைச்சரை கேட்குறோம். 21ஆம் தேதி சோமண்ண அமைச்சர் வந்தார்,
அவர் வாங்கி மெமரண்டம் வாங்கிட்டு போய் தான் 2 நாள்ல இந்த டைமை மாத்தினார். அப்போ நாம தெருவில் நின்று, நமக்கு தெருவுன்னா ரயில்வே ட்ராக் தான் தெருவு ட்ரெயின்ல போறவங்களுக்கு. இந்த ஆயிரக்கணக்கான தொழிலாளி ஒரு நாளைக்கு இறங்கி ட்ராக்ல உக்காந்துட்டாக்கா இந்த நிர்வாகத்தினுடைய நிலைமை என்ன ஆகும்? உன் வந்தே பாரத் எங்க 1000 பேர் மேல போயிடுமா? உன் சதாப்தி எங்க 1000 பேர் மேல ஏறி போயிடுமா? இந்த எம்எல்ஏங்கோ எம்பிங்கோ மந்திரிங்கோ இவங்க நல்லா நம்ம அணுகலாம், எல்லாரையும் பண்ணலாம். மந்திரிங்க ஆகட்டும் கத்திரிங்க ஆகட்டும் எல்லாரையும் அணுகலாம், எல்லார்கிட்டையும் பேசலாம். ஆனா நம்மளுடைய போராட்டம் பாருங்க, இன்னைக்கு நம்ம நின்று போராடுறோம் பாரு, இதே போராட்டத்தை உங்களுக்கு சொல்லி இருக்கிறோம். உங்களை வாழ்க வாழ்கிறோம், உங்களை போற்றுறோம் புகழோம். நாங்க திக்காரா சொல்றது இல்ல, ஒழிக சொல்றது இல்ல. ஆனா எங்களை இங்க வெளியவே நிக்க வச்சிருக்கோம். எங்களுடைய உயிர் போனாலும் பரவாயில்ல, எங்க மேல கேஸ் வந்தாலும் பரவாயில்ல, நாளைக்கு நாங்க உள்ள வந்து எல்லா ட்ரெயினையும் நிப்பாட்டி இன்னைக்கு ரயில்வே துறைக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு வரும். அப்போ அதிகாரிகளுக்கும் பேரை கிடும், மந்திரிகளுக்கும் பேரை கிடும், எம்எல்ஏ எம்பிங்களுக்கும் கிடும். அந்த நிலைமையை உருவாக்காதீங்க. ஆனா நம்மளுடைய ஸ்டேஷன் மேனேஜர் அவர் வெல்கம் பண்ணி நம்மள பேசினார். உண்மையா நல்ல விஷயம் இதெல்லாம். நாங்கெல்லாம் உங்க சார்பா தான் இருக்கிறோம். நீங்க கேட்கறது நியாயமான கோரிக்கை, இந்த கோரிக்கையை நிச்சயமா நிறைவேற்றுறோம். ஆனா மேல் அதிகாரிகிட்டே நாங்க பேசுறோம், இதெல்லாம் கூட பண்றோம்னு சொல்லிட்டு அதிகாரிகளும் சரி, ஆர்பிஎஃப் பர்சனலும் சரி, அவங்க எல்லாம் கூட இன்னைக்கு நம்மளுக்கு உறுதுணையா நின்று இந்த போராட்டத்தை பண்றதுக்கு ஒரு சில இதுக்கு சொன்னாங்க, ஒரு அட்வைஸ் பண்ணாங்க. இருந்தாலும் இருக்கட்டும், அது சொன்னாங்களே தவிர நம்மளுக்கு உறுதுணையா இருக்கிறாங்க. இந்த நேரத்துல வந்து நாமெல்லாம் ஒன்றுபட்டு போராட்டம், அது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம்ன்றதை இந்த நேரத்துல சொல்லிக்கொண்டு இந்த போராட்டத்தை வந்து 2:55 விடுறாங்க இல்லையா, அது தேக்கல்ல 3:30 மணி வரையிலும் நிக்க வைக்கிறாங்க. அது ஒயிட்ஃபீல்ட்லயே நிக்க வைங்க. இல்ல அந்த ட்ரெயின் அங்க நிக்க வச்சா கூட பிருந்தாவனம் வரதுக்கு முன்னால இந்த ட்ரெயின் இது மட்டும் அனுப்பிடுறாங்க. ஆமா, தேக்கல்ல நிக்க வைக்கிறது வந்து பிருந்தாவனம் வர வரைக்கும் இங்க நிக்க வச்சாங்க. அங்க நிக்க வைக்கிறாங்க. ஆமா, அந்த ட்ரெயின் இங்க நிக்க வச்சாங்க வரக்கூடியவங்க எல்லாம் ஏறி போவாங்க. அதுவே வரக்கூடிய நாட்கள்ல தோழர்களே, இது மட்டும் முக்கியமான அம்சமா நீங்க வச்சுக்கணும். நிச்சயமா இது வந்து வெற்றி பெறும். இந்த போராட்டத்து மூலியமா அவங்களுடைய காதுகளுக்கோ எல்லாருக்கும் நாங்க வந்து சேர்க்கிறோம். ஆனா வரக்கூடிய நாட்கள்ல இது தொடர்ந்தா நாம் வந்து நிச்சயமா மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தணும். அதுக்கு உங்க எல்லோருடைய ஆதரவும் இருக்கும்ன்றதை இந்த நேரத்தில் சொல்லிக்கொண்டு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக உங்க எல்லோருக்கும் இந்த போராட்டத்தில் கலந்துக்கிறது நன்றி கலந்து வணக்கம். இது தொடர்பா நாங்க பார்த்துனே தாங்கிறோங்க. எம்பியை பார்த்தோங்க, டிஎல்எம் மேல் அனுப்பணும், எம்எல்ஏ கிட்ட சொன்னாங்க. இப்ப திரும்ப நாங்க வந்து மறுபடியும் அவங்களெல்லாம் பார்க்கிறோம். அது பார்க்கறது ஒரு பக்கம், போராட்டம் இன்னொரு பக்கம். இது ரெண்டும் கூட போனாதான் எம்எல்ஏவும் எம்பிங்களும் கூட அவங்க ஓட்டுக்காக இருக்கக்கூடிய இந்த ஓட்டு, இவ்வளவு தொழிலாளிகளுடைய ஓட்டு, இவ்வளவு பேருடைய அந்த கோபம் அது அதிகமானாதான் அவங்க கூட வந்து பேசுவாங்க. ஏன்னா நமக்கு வந்து பிஎம்எல் கான்ட்ராக்ட் தொழிலாளியில இந்த பிரச்சனையை பார்த்தோம். ஆயிரக்கணக்கான தொழிலாளி போராடினுக்கிறான். மத்திய அமைச்சர் குமாரசாமி வந்தார், எம்எல்ஏ வந்தார், எம்பி வந்தார். இது வரைக்கும் 1 வருஷம் ஆச்சு. அவங்க கோரிக்கை அவங்க என்ன போய் நிறைவேற்றிட்டாங்களா? அவங்களுடைய போராட்டம் தான் அவங்கள வந்து காத்து நிற்குது. இன்னைக்கு நெகோசியேஷன் ஆயினது. ஆகவே அதுவும் ஒரு பக்கம் நடக்கணும், நம்மளுடைய போராட்டமும் நடக்கணும். அதுதான் நிச்சயமா வெற்றிக்கு வகை செய்யன்றது இந்த நேரத்தில் சொல்லிக்கொண்டு நன்றி ಸರ್ 9:30 ನೈಟ್ ಟ್ರೈನಿಗೆ ಅದು ಅರ್ಲಿ ಮಾಡಿದ್ದಾರೆ. 9:40 ಇಲ್ಲ 9:50 ಮಾಡಿದ್ರೆ ಒಳ್ಳೇದಾಗುತ್ತೆ. ಯಾಕೆ 9:30 ಬಿಫೋರ್ ಮಾಡಿಬಿಟ್ಟು ನೀವು ಹೇಳ್ದಂಗೆ ಒಂದೇ ಭಾರತ್ ಆಮೇಲೆ ಶತಾಬ್ದಿ ಬರೋದ್ರಿಂದ ಇಲ್ಲ ಹಾಕ್ತಾರೆ, ಇಲ್ಲ ಟೇಕಲಲ್ಲಿ ಹಾಕ್ಬಿಡ್ತಾರೆ. ಆಯ್ತಾ, ಅದನ್ನ 9:40 ಇಲ್ಲ 9:50 ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ ಹೇಳಿ. ಯಾಕೆಂದ್ರೆ ಸುಮ್ಮನೆ ಎಷ್ಟೋ ಜನಕ್ಕೆ ಡೈಲಿ ಟ್ರಾವೆಲರ್ಸ್ಗೆಲ್ಲ ಕಷ್ಟ ಆಗುತ್ತೆ. ಇದುವರೆಗೂ ಕೂಡ ತಂಗರಾಜವರು ಹಲವಾರು ವಿಷಯ ಹೇಳಿದ್ದಾರೆ. ಒಂದೇ ಡಿಮ್ಯಾಂಡು, ಹಳೆ ರೀತಿಯಲ್ಲಿ KSR ಸ್ಟೇಷನ್ ಇಂದ ಓಡಿಸ್ಬೇಕು. 2:50ಕ್ಕೆ KSR ನಿಲ್ದಾಣದಿಂದ ಆ ಒಂದು 66532 100% pure and clean. No compromise. Best quality. Family restaurant. 100% Hambur and Dindigul style biryani. 100% Venus biryani. Near Government Maternity Hospital, Maharaja Road, Robertsonpet. For all NCERT, CBSE textbooks, guides, PUC, ITI, BE textbooks, guides and classmate notes, and for all the types of stationery available only at Satya Bookstore, opposite to Karur Vaishya ATM, Aladamara, Bemmal Nagar, KGF. For more details, contact 8073962145. ನನ್ನೆ ಬಂದು 18th ತಹಸೀಲ್ದಾರ್ ಚಾಂಬರಲ್ಲಿ ನೌಕರ ಸಂಘ ಪ್ರೆಸಿಡೆಂಟು ತಹಸೀಲ್ದಾರ್ ಆಫೀಸಲ್ಲಿ ಕೆಲಸ ಮಾಡ್ತಿರೋದು ವಿನೀತನು, ಇಬ್ಬರು ಜಗಳ ಮಾಡ್ಕೊತಾರೆ ಒಳಗಡೆ. ಇದಕ್ಕೆ ಮುಂಚೆ ಏನಾಗಿದೆ ಅಂದರೆ
ನಾರ್ಮಲ್ ಒಂದು ವಿಜಯನಗರ ಸುಮ್ಮನೆ ಏನು ಮಾತಾಡೋಕ್ಕೆ ಬಂದಿದ್ದಾರೆ ಅಂದ್ರೆ ಸೇಮ್ ತಹಸೀಲ್ದಾರ್ ಆಫೀಸ್ ಅವ್ರ ಮೇಲೆ ಎಫ್ಐಆರ್ ಆಗ್ತಾರೆ. ತಹಸೀಲ್ದಾರ್ ಚಾಂಬರಲ್ಲಿ ಜಗಳ ಆಗ್ತದೆ, ನೌಕರ ಸಂಘ ಪ್ರೆಸಿಡೆಂಟ್ ಹೊಡೆಯೋಕ್ಕೆ ಬರ್ತಾರೆ, ಇವರು ಸೇಫ್ ಗಾರ್ಡ್ ಮಾಡ್ತಾರೆ. ಇನ್ನೊಬ್ರು ಕೇಳಿದ್ರೆ ನನ್ನ ಫ್ಯಾಮಿಲಿ ಜಗಳ ಹೇಳ್ತಾರೆ ತಹಸೀಲ್ದಾರ್. ಇದು ಹೆಂಗೆ ಸಾಯ್ತು? ಒಂದು ಜಗಳ ಆಗಿದೆ ಅಲ್ಲಿ ವಿನೀತ್ ವಿಲೇಜ್ ಸೆಕ್ರೆಟರಿ ಅಂಡ್ ಇವರು ನೌಕರ ಸಂಘ ಪ್ರೆಸಿಡೆಂಟ್ ತಹಸೀಲ್ದಾರ್ ಚಾಂಬರಲ್ಲಿ ಅವ್ರ ಚಾಂಬರ್ ಮುಂದ್ಗಡೆ ಆಗ್ತಾ ಇರೋದು. ಇದು ಯಾವ ರೀತಿ ಬೇರೆ ಪಬ್ಲಿಕ್ ಬಂದ್ರೆ ಬಿಡ್ತಾರೆ ಸಾಹೇಬ್ರೆ? ಇವರು ಪಬ್ಲಿಕ್ ಬಂದ್ರೆ ಬಿಟ್ಟ ಕೇಸ್ ಫೈಲ್ ಮಾಡ್ತಾರೆ. ನೆಕ್ಸ್ಟ್ ಇದು 2 ಕೊಟ್ಟಿಲ್ಲ ಸಾಹೇಬ್ರೆ. ನೀವು ಇದಕ್ಕೆ ಇನ್ಫಾರ್ಮೇಶನ್ ಕೇಳಿದೆ ನಗರಸಭೆ ಅದು ಯಾವುದು ನಗರಸಭೆ ಅಂದ್ರೆ ಅವರು ಯಾವುದು ಒಂದು ಕೊಟ್ಟಿಲ್ಲ. 3 ತಿಂಗಳ ಮೇಲೆ ಆಯ್ತು. ಅದು ಕಮಿಷನರ್ ಇದ್ದೇ ಇದೆ, ಹೊಸ ಕಮಿಷನರ್ ಹೊಸದಾಗಿ ಬಂದಿದ್ದಾರೆ ಸಾಹೇಬ್ರು. ನೀವು ಕಲ್ಸಿರೋದಿದೆ, DMA ಕಲ್ಸಿರೋದು. ಇನ್ಫಾರ್ಮೇಶನ್ ಚೆಕ್ ಮಾಡಿ ಕೊಟ್ಬಿಡಿ. ಅವ್ರು ಸುಮ್ಮನೆ ಅಪೀಲ್ ಹೋಗೋ ಅಗತ್ಯನೇ ಇಲ್ಲ. ಏನಿದೆ ಇನ್ಫಾರ್ಮೇಶನ್ ಕೊಡಿ. ಇದು DMA ಕಲ್ಸಿದ್ದು ಸಾಹೇಬ್ರೆ. ಇದು ನೀವು ಕೊಟ್ಟಿದ್ದು ನಿಮ್ಮ ಕಡೆಯಿಂದ ಮಾಡಿ. ಕಾಪಿ ಇದೆ ಇಲ್ಲಿ ಒಂದು ಅವ್ರಿಗೊಂದು ಕಾಪಿ ಇದು ಅಟೆಂಡ್ ಮಾಡಿ. ಇದು ಸಾಹೇಬ್ರೆ ಅಷ್ಟೇ ಸಾಹೇಬ್ರೆ. ತಹಸೀಲ್ದಾರ್ ಇಲ್ಲಿ ಇದೆ. ಏನಪ್ಪ ಇದು ಏನ್ರಿ ಬರೋದು? ಕೇಳಿ ಸಾಹೇಬ್. ಕರ್ಸಿ ಕ್ಲೋಸ್ ಮಾಡಿ. ಅಪ್ಪ ಏನಿಲ್ಲ, ಗಲಾಟೆ ಥರ ಏನಿಲ್ಲ. ಆಯ್ತು, ಕರ್ಸಿ ಅವ್ರಿಗೆ ವಾರ್ನ್ ಮಾಡಿ. ನಿಮ್ಮ ಚೇಂಬರಲ್ಲಿ ನೋಡಲ್ಲ ಸರ್ ಗಲಾಟೆ ತರ ಇಲ್ಲ ಸರ್, ಬರತ್ತೆ ಸರ್. ಆಯ್ತು, ಸರ್ ಸಾಹೇಬ್ರೆ ಗಲಾಟೆ ತರ ಇಲ್ಲ. ನೀವು ಸಿಂಪಲ್ ಆಗಿ ಹೇಳ್ತಾರೆ ಅದಕ್ಕೆ ಗಲಾಟೆ ಆಗಿದೆ. CC ಕ್ಯಾಮ್ರಾ ಸಾಹೇಬ್ರು ತೋರಿಸ್ಬಿಡ್ತೀರಾ? CC ಕ್ಯಾಮ್ರಾ ತೋರಿಸ್ತೀರಾ ಸಾಹೇಬ್ರಿಗೆ? 4 ಬರೋದು 5 ಗಂಟೆಗೆ. ಈಗ somebody has come to your room ಅಲ್ಲಿ ಬಂದು ಆ ಥರ ಗಲಾಟೆ ಮಾಡಿದ್ದಾರೆ. they should take action. Don't allow such things. ಇವ್ರು ಮಾತ್ರ ಆಫೀಸಲ್ಲಿ ಬಿಟ್ಬಿಡ್ತಾರೆ ಸಾಹೇಬ್ರೆ. ನಾನು ಸಪೋಸ್ ಒಂದು ಉದಾಹರಣೆ ನಾನು ಹೊರಗಡೆ ಹೋಗ್ತೀನಿ, ನನ್ನ ಬಿಡ್ತಾರೆ, ಅವರು FIR ಆಗ್ತಾರೆ ಇಮಿಡಿಯೇಟ್ ಆಗಿ. ಅವ್ರು ಏನು ಹೇಳ್ತಾರೆ, ನನ್ನ ಫ್ಯಾಮಿಲಿಯಲ್ಲಿ ಜಗಳ ಆಗಿದೆ ಅದಕ್ಕೆ ನಾನು ಬಿಟ್ಬಿಡ್ತೀನಿ ಅಂದ್ರೆ ಹೆಂಗೆ ಸಾಹೇಬ್ರೆ? ಎಂಪ್ಲಾಯೀಸ್ ಅವ್ರ ಫ್ಯಾಮಿಲಿನ ಹೇಳ್ತಾರೆ. ಅಪ್ಪ ನಾವೆಲ್ಲ ಅಮಾಯಕರ ಸಾಹೇಬ್ರೆ ಔಟ್ ಸೈಡ್ ಇದು ಹೇಳ್ತೀನಿ, ಹೇಳಿದ್ದೀನಿ. ಸರಿ ಸರ್.